வணக்கம் மக்களே! நான் உங்கள் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் கா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 2014க்கு அப்புறம் பாஜக அரசால பறிக்கப்பட்ட சாமானிய மக்களின் சலுகை. அந்த சலுகைகள் என்னென்னன்றத நம்ம தெளிவா இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாஜக அரசால நிறுத்தப்பட்ட சீனியர் சிட்டிசன் கன்செஷன் ரயில்வே துறையில். அதாவது ரயில்வே டிக்கெட்ல நமது மூத்த குடிமக்களுக்கு ஒரு டிக்கெட் கன்செஷன் உண்டு. பெண்களுக்கு 58 வயது நிரம்பினவங்களுக்கோ, இல்ல அதற்கு மேல் உள்ளவங்களுக்கு 50%, ஆண்களுக்கு 60 வயது நிரம்பினவங்களுக்கோ, இல்ல 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 40% கன்செஷன் குடுத்துட்டு இருந்தாங்க. ட்ரெயின் டிக்கெட்ல. அது எந்த ஒரு எக்ஸ்பிரஸ்னாலும் சரி, எல்லா ஒரு ட்ரெயின்லயும் குடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஏசில இருந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வர. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருந்தது. நம்ம மூத்த குடிமக்களுக்கு. இது காங்கிரஸால கொண்டு வரப்பட்ட திட்டம். ரொம்ப வருடங்களா செயல்பாட்டுல இருந்தது. ஆனா, இந்த பாஜக அரசு என்ன செய்ததுன்னா, கோவிட் காலத்துல இத நிறுத்துனாங்க. இத நிறுத்திட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கோவிட் முடிஞ்சதுமே இத மறுபடியும் செயலுக்கு கொண்டு வருவோம்னாங்க. ஆனா, அவங்க அது சொன்னது செய்யல. இது வழக்கமான ஒன்று தான். பாஜகவின் வழக்கமான திட்டம் தான். அதாவது ஒரு சலுகையை நிப்பாட்டி, வேற ஒரு வரி சுமைய மக்களிடம் கொண்டு வரது தான் பாஜகவின் உண்மையான அரசியல் நோக்கமே. இதுல என்ன நடந்துச்சுன்னா, பாராளுமன்றத்துல எத்தனையோ எதிர்க்கட்சி எம்பிக்கள் இத பத்தி கேள்வி எழுப்பியும், திரும்ப கொண்டு வர சொல்லியும் கேட்டபோதும் கூட, அவங்க அத திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. அத திரும்ப கொண்டு வருவதற்கான எண்ணமே இல்லன்னு சொல்ட்டாங்க. அந்த மாரி எண்ணமே இல்ல. எங்கள் தாட்டே கிடையாது. இத நாங்க திரும்ப அமல்படுத்துறதுக்கு. இது நல்லா போயிட்டுருக்கு. அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க மாடர்னைசேஷனுக்கும், ரயில்வே துறைய நாங்க இன்னும் டெவலப்மென்ட் பண்றதுக்கும் இந்த இந்த பணம் உதவியா இருக்கு எங்களுக்கு. அப்படின்ற மாரி ஒரு கோட்பாடு வைக்கிறாங்க அவங்க. அப்படின்ற மாரி ஒரு பதில குடுக்குறாங்க. அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, நமது மூத்த குடிமக்களோட உரிமைய சலுகை உரிமைய பறிச்சுட்டாங்க. இதனால என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு வரி சுமை அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு மூத்த குடிமக்கள்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்க சில பேர் பென்ஷன்ல வாழ்வாதாரம். அவங்களுக்கு பென்ஷன் தான் வாழ்வாதாரம். அந்த பென்ஷன் திட்டமே காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். ஸோ, அந்த பென்ஷன் திட்டத்தில தான் அவங்களோட வாழ்வாதாரமா இருந்தபோது, அவங்க பென்ஷன்னா உங்களுக்கு தெரியுமே. அதாவது ஒருத்தருக்கு சம்பளம் 40,000 அப்படின்னா, பென்ஷன் வரும்போது அது 20,000 குறைஞ்சிரும். 20,000த்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மூத்த குடிமக்களுக்கு அதில மாத்திரை மருந்துன்னே அவங்களுக்கு 10,000 வரை செலவாயிடும். டெய்லி அன்றாடம் அவங்களுக்கு உணவு, வீட்டு வாடகை இந்த மாரி செலவீனங்கள் போக, மீதி அவங்க டிராவல் பண்றதுக்கான இந்த கன்செஷன் மிக உதவியா இருந்தது. இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸா இருந்தது. இப்ப தொலைதூரத்தில இருக்கிற தன் மகனையோ, மகளையோ, உறவினர்களையோ அவங்க பார்க்கணுன்னும்போது, அவங்க ஃபர்ஸ்ட்டு பிரிஃபர் பண்றது ரயில்வே துறைய தான். ஏன்னா ட்ரெயின் தான் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸி. அவங்களுக்கு சேஃப்டியும் கூட, ட்ரெயின்ல. ஆனா இதே பஸ்ஸோ, காரோ அவங்களுக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது. மூத்த குடிமக்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது. கார்லாம் அவங்களுக்கு முதுகு வலி, உடல் வலியிலிருந்து உடல் உபாதைகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா ட்ரெயின்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, அவங்களுக்கு அந்த உடலுக்கு ஏத்த அந்த உபாதைகள் கூட அவங்கனால அங்க தவிர்த்து, அவங்க சுலபமா பயணக்கூடிய முறை ரயில்வே துறை தான், மூத்த குடிமக்களுக்கு. அதுல இருந்த ஒரு சிறந்த சலுகைய இன்னைக்கு பறிச்சுட்டு, அது மூலியமா எவ்வளோ அவங்களுக்கு ஒரே ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 2,200 கோடி வசூல் செஞ்சாங்க. இந்த இத ஸ்டாப் பண்ண உடனே. இப்ப பார்த்துக்கங்க எவ்வளோ மூத்த குடிமக்கள் ரயில்ல பயணம் செய்வாங்கன்னு, இன்னைக்கு இந்தியால. அந்த 2,200 கோடி வரிய டிக்கெட்ல பெற்ற லாபத்த இந்த ரயில்வே துறைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? திரும்ப அது என்ன மக்களுக்கு எப்படி அத திரும்ப அந்த பணத்த செலவு பண்ணாங்கன்றதுக்கு ஒரு ஒரு பதிலும் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது மாடர்னைசேஷன் பண்ணாங்களான்னா, அதுவும் கிடையாது. ஆனா, இன்னைக்கு அந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க ரயில்வே துறையில ஏசி கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, ஏசி எல்லா சாமானிய மக்கள்னாலும் பயன்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. இன்னைக்கு நீங்க 2015க்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல எப்படி ஒரு கோச் வாரியா எப்படி பிரிச்சிருந்தாங்க, கிளாஸ் வாரியா எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா, அன்ரிசர்வேஷன் 4லிருந்து 6 பெட்டிகள் கண்டிப்பா இருக்கும். ஸ்லீப்பர் அதாவது ஜெனரல் அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் 7 பெட்டிகள் கண்டிப்பா இருக்கும். மீதி ஏசி. ஏசி 2லிருந்து 4 பெட்டிகள் தான் இருக்கும். ஏன்னா, அது அதிகமா ஃபில் ஆனது கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு வரையும் கூட நீங்க ட்ரெயின்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா ஏசி பெட்டிகள் ஃபில் ஆகாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில பயணம் பண்றவங்க பெரிய விஐபியா தான் இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எல்லாம் விமானம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பணம் படைத்தவர்கள். ஆனா, உண்மையாவே இன்னைக்கு முழுமையா ரயில்வேய பயன்படுத்தக்கூடிய, ரயில்வேவ யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் யாருன்னா, சாமானிய மக்களும், நடுத்தர வர்க்கமும் தான். ஸோ இவங்களுக்கான போக்குவரத்து வசதியா ட்ரெயின் தான் இருக்கு.
இதுல இருக்க கன்செஷனையும், இதுல இருக்க சலுகைகளையும் மத்திய அரசு பறிச்சுட்டா, அந்த மக்கள் எப்படி போவாங்க? இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில. இன்னைக்கு நீங்க ரோட்ல போனா டோல்லு, ஜிஎஸ்டி எல்லா டிக்கெட்லயும் ஜிஎஸ்டி, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ரூ. 50 எப்படி அவங்க வந்து இந்த மாரி ஒரு சுமையெல்லாம் இது பண்ணுவாங்க, ஏத்துப்பாங்க? அவங்கனால எப்படி சமாளிக்க முடியும்? இப்ப இந்த அன்ரிசர்வேஷன் கோச்ச வந்து முன்னாடி வந்து 4லேருந்து 6 இருந்த கோச்ச, இன்னைக்கு வந்து அவங்க எப்படி அதாவது எப்படி மாத்திட்டாங்கன்னா, குறிப்பா வந்து சகாப்தி, ராஜ்தானி, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்கள்ல எவ்வளவா குறைச்சுட்டாங்கன்னா, 1 இல்லாட்டினா 2 தான் இருக்கு. அப்ப வந்து அவங்க என்ன டைரக்ட்டா சொல்ல வர்றாங்கன்னா, சாமானிய மக்களுக்கு ட்ரெயின் கிடையாது. உங்களுடைய பயண போக்குவரத்து இதா வந்து ட்ரெயின் கிடையாது. நீங்க வேணும்னா கோவிட்ல வந்து எப்படி இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து தங்களோட ஊர்களுக்கு நடந்தே சென்றார்களோ, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த பாஜக அரசு, அதே மாரி என்ன சொல்ல வருதுன்னா, இன்டைரக்ட்டா நீங்கலாம் காசு இல்லன்னா எதுக்கு ட்ரெயின்ல வர்றீங்க? நீங்கலாம் நடந்து போங்க. இல்லாட்டி பழைய காலத்து மாரி மாட்டு வண்டியில போங்கன்ற மாரி ஒரு பதில குடுக்குற மாரி தான் அந்த டிக்கெட்டோட ஃபேரே இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு வந்தே பாரத்லாம் ரூ. 1000 ஒரு டிக்கெட் ஃபேர் இருந்தா, சாமானிய மக்கள்னால எப்படி அதில பயணம் செய்ய முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அன்ரிசர்வேஷன குறைக்கிறனால என்ன பாதிப்பு வருதுன்னா, அ ஒரே பெட்டி அதாவது ஒரு பெட்டியில வந்து 90லேருந்து 100 பேரு பயணம் செய்யலாம். ஆனா, இன்னைக்கு அன்ரிசர்வேஷன் பெட்டிகள குறைச்சனால, ஒரு பெட்டியில 300லேருந்து 500 பேர் போகக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. அந்த அவலத்தினால என்ன ஆகுதுன்னா, குறிப்பா இது பண்டிகை காலங்கள்ல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனையோ சாதாரண மக்கள் வந்து இப்ப மிடில் கிளாஸ்லாம் ரிசர்வ் பண்ணி ஏசிலயோ, 3 ஏசியோ, 2 ஏசியோ அவங்களுக்கு புக் பண்ணிட்டாங்க. சரி நம்ம டிக்கெட் கிடைக்கல புக் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போற மிடில் கிளாஸுக்கும், ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, பண்டிகை காலங்கள் இந்த தீபாவளி, பொங்கலு, இல்ல இந்த வட மாநிலத்தவர்கள் பண்டிகை இந்த ஹோலி, இவங்களுக்கு வரக்கூடிய வடமாநிலத்தவர் பண்டிகை டைம்லலாம் இப்ப திருப்பூர்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னையில கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வட மாநிலத்தவர்கள் பண்டிகை காலங்கள் வரும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, அன்ரிசர்வேஷன் கோர்ஸு குறைச்சனால, அங்க இடம் இல்லாதனால, அவனால தாங்க முடியாம ரிசர்வேஷன் கோச்ல ஏறி உட்காந்துப்பான். ஏசி கோச்ல கூட ஏறி உட்கார்ற அவல நிலை வந்திருக்கும். போலீஸ்னாலயே அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப சாமானிய மக்களுக்கான ஒரு திட்டத்த, டிரான்ஸ்போர்ட்ட இன்னைக்கு வந்து பணக்காரங்களுக்கு எதுவா மாத்துனனால, எவ்வளோ பெரிய அவலம் நடக்குது. நீங்க டெல்லி ஸ்டாம்பேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்ன நடந்துச்சு? நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா? அதுல என்ன நடந்துச்சு? பிளாட்ஃபார்ம் நம்பர மாத்தி சொன்னனால மட்டும் சாகல. அங்க அந்த ட்ரெயினோட கெப்பாசிட்டிய விட பல மடங்கு மக்கள் அங்க குமிஞ்சிருந்தாங்க. அதுவும் யாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு குமியல. எல்லாம் அன்ரிசர்வேஷனும், ஜெனரலும். அன்ரிசர்வேஷன், ஜெனரல், ஸ்லீப்பர். இதுல டிக்கெட் எடுத்த மக்கள் தான் அதிகமா இருந்தாங்க. எங்க டெல்லியிலருந்து நீங்க கும்பமேளா போறதுக்கு. சாமானிய மக்கள் தான் இருந்தாங்க அந்த ட்ரெயின்ல. பட் அவங்க எல்லாரும் கடைசில என்னாச்சு? உயிர் சேதம் தான் ஏற்பட்டுச்சு. இதனால என்ன நடக்குது மக்களுக்குன்னா, ஒரு பெரிய ஒரு வரி சுமையும், மக்களோட வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மையும், மூத்த குடிமக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பும் தான் ஏற்படுது. ஸோ இந்த திட்டத்த கண்டிப்பா வந்து மூத்த குடிமக்களுக்கான உரிமைய இந்த பாஜக அரசு கண்டிப்பா திரும்ப கொண்டு வந்து ஆகணும். இத வந்து மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு சலுகைய, நீங்க பணக்காரர்களுக்காக செஞ்சுகிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த லாபம் வர ரயில்வேய கூட இன்னைக்கு பிரைவேட்டைசேஷன் பண்ணி அதானிக்கும், அம்பானிக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களோட ரயில்வே ஸ்டேஷனா மாத்திக்கிட்டுறீங்க. நீங்க வந்து அத நிறுத்துங்க. முதலாளிகளுக்கு நீங்க அடிபணியிறத நிப்பாட்டிட்டு, நீங்க மக்களுக்கான சலுகைகளையும், மக்களுக்கான தேவைகளையும் சிந்திக்க ஆரம்பிங்க.